குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரம் ஆகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரம் ஆகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரருக்கு லக்னாதிபதி எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல போய் அழகா பயிற்சி பெற்று இப்போ வக்ரம் ஆகிறார். அப்போ அந்த வக்ரத்தை யார் பார்க்கிறார்? குருவும் பார்க்கிறார். ஏன்னா இது எல்லாமே கலந்துதான் நம்ம பேசணும். அப்போ 1க்கும் 2க்கும் உரியவர் 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை செலுத்தி வக்ரமாயி லக்னத்தில் யார் இருக்கிறாங்க? ராகு. அப்போ பொருளாதார ரீதியான சில தடுமாற்றங்கள், எதிரிகளோட பிரச்சனை அப்படியே தானாக பிரச்சனைக்கு வர்றது, வேலையில் கஷ்டம். ஓகே, இந்த காலகட்டம் ஃபேவராக இருக்குமா கும்பத்துக்கு அப்படின்னு கேட்டால் 100% அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 30% ஃபேவர், 70% அன்ஃபேவர். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாகிறார் இல்லைங்களா? லக்னாதிபதி வக்ரமாகலாமா? குரு பார்வையாக இருந்தாலும் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கும் உங்களுடைய லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11க்கும் உரியவர். அப்போ 2க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு, 11க்குரிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்வை செலுத்துகிறார்.
குருவோட பார்வை வருது. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், சனி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பொது பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வக்ரமாகி ராகுவோட அந்த நிழலில் வந்து அப்படியே பட்டுக்கிட்டு அப்படியே போகும். அப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு உண்டான எல்லாமே வந்து நடக்கும். ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொடுக்கும். இப்போ கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ், ஏன்னா சனி அந்த இடத்துல வக்ரமாக இருந்தாலும் தொழில்காரகன் சனி. இப்போ உங்களுக்கு வந்து பாத சனியாக இருக்கார். ஆக்சுவலாக வந்து 7 நாட்டு சனியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2.5 years நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ கால் சம்மந்தப்பட்டது, ஸ்ட்ரெஸ்ஸு, பாதங்களில் பிரச்சனை, இது எல்லாமே பட்டக்காலே படுறது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். சனி எந்த பாவத்திலேருந்தோ அது ரிலேட்டட் ஆஃப் உடல்நலை குறைவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 நாட்டு சனியில் நான் வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த டைமில் நான் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டால் சனியோட பொசிஷன் பார்க்கணும். அவர் எங்கே இருக்காருன்னு சுயஜாதகத்தில் பார்த்து அது ஓகேவா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை அதற்கான ஒரு தான தர்மங்கள், இல்லை அதற்கான ஒரு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோன்ஸ் மூலியமாக, நியூமராலஜி மூலியமாக சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை செலுத்தினாலும் கூட 2 லக்னாதிபதிக்குரிய வக்ரமாகிறார். அப்படிங்கும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன்களை வந்து புது புது விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்து சிக்கல்ல மாட்டக்கூடிய ஒரு தருணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஃபேவரான்னு கேட்டால் 30% மட்டும்தான் ஃபேவர். அந்த ஃபேவருக்கு தான் அந்த புது ஐடியாஸ் எல்லாம் நீ எடுத்துப்பீங்க. அந்த 70% வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்னன்னா பல கோடி கடன் வாங்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அது மூலிமா ஒரு லைம் லைட், ஒரு ஃபார்ச்சூன், அந்த லைம் லைட் எல்லாமே நீங்கள் இப்போ அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் என்ன ஆரம்பித்து அந்த ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்களோ, நான் சொல்கிறது பல கோடினா நான் பெரிய பெரிய விஷயங்கள், ஒரு பெரிய பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிசம்பருக்கு அப்புறமா அது வந்து சில தொல்லைகள். ஸோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வேலையே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இதில் எங்கே போய் எனக்கு பல கோடி ரூபாய் வருமானம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அழகாக உச்சமாக நின்று பார்க்கும்போது உங்களை புஷ் பண்ணும். தட்ஸ் வாட் ஐ செட். அது வந்து புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்ணி அந்த ஆசைகள் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கடனை வந்து உங்களை ஹேண்டில் பண்ண வைக்கும். ஐ கேன் டூ எவ்ரிதிங், என்னால் மாற்ற முடியும், ஐ கேன் சால்வ் இட், என்னால் வந்து கடன் அடைக்க முடியும், ஒரு தைரியம், தேவையில்லாத ஒரு தைரியத்தை வந்து குரு கொடுத்துருவார். அஃப்கோர்ஸ் இது வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்துட்டுருக்கும். அப்போ வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வேலையில் இருப்பீங்க. ஓகே இந்த வேலை இல்லாமல் இந்த வேலை இல்லைன்னா என்ன, எனக்கு இன்னொரு வேலை அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த இடத்த விட்டு நகர வைக்கும். ஏன்னா தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மாற்றம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மாற்றம். உங்களால் யாரும் ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன், அதோட வேலையை காமிக்கக்கூடிய நேரம். 7 நாட்டு சனியில் நீங்கள் யார் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சனி பகவான் மூலியமாகவும் குருவாலையும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், வழிகாட்டுதல் நடக்கும். திருமணம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்குறீங்க, திருமணம் நடக்கும். ஆனால் அது கொஞ்சம் இழுப்பறையாக நடக்கும். பட் இப்போ இந்த ஒரு 4.5 மாதத்தில் அந்த முயற்சிக்கான ஒரு விடை கிடைக்கும். ஸோ என்னை கேட்க போனீங்க அப்படின்னா சனியோட காலகட்டத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸுங்க. ஏன்னா அவர் யார் எல்லாத்தையுமே வந்து அழகாக முன்கூட்டியே காமிச்சிருவார். துரோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் இதுவே, யார் என்ன நிலையில் இருக்காங்கன்னு அறியக்கூடிய காலகட்டங்களும் இதுவே. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அழகாக பேசுவாங்க உங்ககிட்ட, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க பின்னாடி. அவர்களை நம்பி நம்ம வந்து பணம் கையெழுத்து போடுறது, இல்லை நான் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் எனக்கு வட்டி கொடு, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களோட விஷயத்தை இழக்கக்கூடிய நேரம். நம்பிக்கை துரோகம். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு வேலையில் போய் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கறது வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து 30% வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். எத்தனையோ பேர் வந்து நான் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸில் தன்னை நம்பி எல்லாமே கரெக்டு தான்,
ஆனால் அதை ஒரு கைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நடக்கக்கூடிய இழப்புகளை நீங்கள் வந்து சரி செய்துக்கலாம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இதெல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க, பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.